அவள் தன் படுக்கையை விட்டு எழுந்து நகரத்தின் வீதிகளிலே திரிந்து அவரை தேடுவேன் என்பது அவள் கர்த்தரை தேட உறுதி பூண்டு இருப்பதை காட்டுகிறது. தேடியும் நான் அவரை காணவில்லை என்கிறாள். இது அவளுடைய மனம் திறந்த வெளிப்படையான ஒரு அறிக்கையாகும். ஆனால் இன்று பலர் இவ்வாறு மனம் திறந்து பேசுகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினத்தில் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை தியானித்தோம். நேற்று நாம் தியானித்தது போல கிறிஸ்துவான இயேசுவை நம் கண்மலையாக ஏற்றுக்கொள்வது நமக்கு பாதுகாப்பையும் திருப்தியையும் அளிக்கிறது. அதில் நாம் கபடமற்ற மனதுடன் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலுடன் வாழ வேண்டும் என கற்றுக்கொண்டோம். மேலும் பாவங்களை தவிர்த்து நற்கிரியைகளை செய்வதன் அவசியம் மற்றும் பாவத்திலிருந்து விலகி பிறருக்கு நன்மை செய்யும் பொறுப்பையும் நேற்றைய நிகழ்ச்சி நமக்கு நினைவூட்டியது. இவைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை தியானிப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, நீங்கள் விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் எமது நிகழ்ச்சிகளை ஒழுங்காய் கேட்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பார்ப்போம். நாம் இந்த 3ஆம் அதிகாரத்திற்கு வந்துவிட்டாலும் இதிலும் 2வது பாடலின் தொடர்ச்சியையே பார்க்கிறோம். இது ஒரு புதிய பிரிவை ஆரம்பித்து வைக்கிறது. மேலும் வேறுபட்ட ஒரு காட்சிக்குள்ளும் நம்மை அழைத்து செல்கிறதா இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் துவக்கத்திலே எப்ராயிம் மலை தேசத்தை பார்த்தோம். அங்கே ஏழை விவசாயியின் குடும்பத்தையும் அவர்களுடைய மகளான சூலமித்தியாளையும் கண்டோம். சாலமோன் அவளுடைய இருதயத்தை வென்று இப்பொழுது எருசலேமிற்கு அழைத்து வந்திருக்கிறார். அங்கே வந்த பெண்மணி தன் மணவாளனை குறித்து சில காரியங்களை இவ்வாறு கூறுகிறாள். வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 3 முதல் 2 வசனங்கள். காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இப்பொழுது காட்சியானது எருசலேமின் அரண்மனைக்கு மாறி செல்கிறதை இங்கே பார்க்கிறோம். ராஜா தன்னுடைய அலுவலின் நிமித்தமாக அரண்மனையை விட்டு வெளியே சென்று விடுகிறார். எனவே மணவாட்டி தனியாயிருக்கிறாள். இங்கே அவளுடைய சொப்பனம் கூறப்படுகிறது. இதிலே தனிமையின் பிரிவின் வருத்தத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். இறுதியாக அவரை காண்பதற்காக நகரத்தின் வீதிகளிலே சுற்றித் திரிகிறாள். காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன் என்று சொல்லப்படுவதில் ஒரு சிறந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் பெற முடியும். இது இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து மிக சிறப்பாய் கூறுகிறது. நாம் தூக்கத்தை விரும்பினால் நம்முடைய படுக்கையில் அவரை தேடியும் காண முடியாது. நாம் நன்றாய் தூங்கிவிடுவோம். அவரை தேடாமல், அவரை முக்கியத்துவப்படுத்தாமல் தூக்கத்தை முக்கியத்துவப்படுத்தும் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறதில்லை. மூடி ஸ்டியூவார்ட் என்பவர் கூறியிருக்கிறதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நமக்கு கிறிஸ்துவானவர் முதலாவதாகவும் சிறந்தவராகவும் மிகவும் தேவையானவராகவும் காணப்படுவாரானால், உணவை விட உறக்கத்தை விட முக்கியமானவராய் காணப்படுவார் என்றால் நாம் அவரை அடிக்கடி சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடலாம். நாம் அவருக்காக நேரத்தையும் உறக்கத்தையும் தியாகம் பண்ண விரும்பியிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் இழக்காமலேயே அவரை கண்டடைவோம். இதற்கு பிறகு நம்முடைய தூக்கம் மிகவும் இனிமையானதாகவும் உற்சாகமூட்டுகிறதாயும் இருக்கும். கர்த்தரே நமக்குள் வாசம் பண்ணி நம்மோடு கூட ஓய்வெடுப்பார் என்று எழுதியிருக்கிறார். அடுத்ததாக நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் படுக்கையை விட்டு எழுந்து நகரத்தின் வீதிகளிலே தெரிந்து அவரை தேட நினைப்பது அவள் கர்த்தரை தேட உறுதி பூண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. தேடியும் நான் அவரை காணவில்லை என்கிறாள். இது அவளுடைய வெளிப்படையான மனம் திறந்த ஒரு அறிக்கையாகும். ஆனால் அநேகர் இன்று இவ்வாறு மனம் திறந்து கூறுகிறதில்லை. தங்கள் தேவையை ஒத்துக்கொள்கிறதில்லை. அவர்கள் எப்பொழுதும் போல கடமுறைக்காக ஆராதனைகளை கலந்து கொண்டு விட்டு அவரை நான் இதுவரை காணவில்லை என்று கூறிவிடுகிறார்கள். அவர்கள் முதலாவதாக அவரை அறிந்திருந்தால்தானே அவரை தேட வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு வரும், இல்லையா? அப்பொழுதே அவர்கள் அவரை காண முடியும். முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள்
கண்டடைவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று யாக்கோபு 4:8 கூறியிருக்கிறார். உன்னதப்பாட்டு 3:3 பாருங்கள். நகரத்திலே தெரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். காவலாளர்கள் இவளுக்கு நேசரை காண வழி காட்டுவதிலே இவளுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று அறிகிறோம். அவள் நிற்கிற இடத்திலிருந்து அருகாமையிலேயே அவளுடைய நேசரை கண்டுகொள்ளும் இடம் இருந்தது. நீங்கள் யாரையாவது இயேசுவினிடத்திலே நடத்துகிறவர்களாயிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இன்று எத்தனையோ பேர் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவரை அறிந்து கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் அருகே இருக்கிறார்கள், உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறார்கள், உங்கள் தெருவிலே இருக்கிறார்கள். அப்படி வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டியது அவரை அறிந்திருக்கிற உங்களுடைய கடமை இல்லையா? உன்னதப்பாட்டு 3:4 நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். தேடி அவளுக்கு கிடைத்த பெரிய பரிசை கவனித்தீர்களா? என் ஆத்ம நேசரை கண்டேன். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். மூடி ஸ்டீவார்ட் சொன்ன மற்றொரு கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நான் அவரை கண்டேன். நான் ஒரு மனிதன், மகிமையின் தேவனை கண்டடைந்தேன். நான் ஒரு பாவத்தின் அடிமை, பெரிய இரட்சகரை கண்டடைந்தேன். நான் அந்தகாரத்தின் பிள்ளை, ஜீவ வெளிச்சத்தை கண்டடைந்தேன். கடைநிலையிலான பாவி நான், பெரிய மீட்பரை கண்டடைந்தேன். நான் திக்கற்றவளும் விதவையானவளுமாயிருந்தேன். என்னுடைய நண்பரை, என்னுடைய நேசரை, கணவரை கண்டடைந்தேன். சீயோன் குமாரரே, குமாரத்திகளே, நீங்களும் இப்படியே செய்யுங்கள், அவர் உங்களுக்கு காணப்படுவார். நீங்கள் முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறார். கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று வசனத்திலே பார்த்தோம். கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியம் பிளவுபடாமல் இருக்க நம்முடைய முயற்சி தேவை என்பதை இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக விஷயங்கள், விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி தடுத்து விடுகின்றன இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கர்த்தரை நமக்கு அருகிலே நாம் உணர்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசைகள், விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். அதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, நீங்கள் அவரை பற்றி கொள்ளாவிட்டால் ராஜா போய் விடுவார். அவர் விசுவாசிகள் தன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இருந்தபோதிலும் பற்றி கொள்ளாத இடத்திலே அவர் இருக்க விரும்புவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இது விசுவாசிகள் ரட்சிப்பை இழந்து போவார்கள் என்று கூறவில்லை, அவருடைய ஐக்கியத்தை இழந்து போவார்கள் என்பதையே குறிக்கிறது. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலேயும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று வாசிக்கிறோம். அவள் நேசரை கண்டுபிடித்தவுடன் அவள் தான் பிறந்த இடத்திற்கு போக விரும்புகிறாள். அதாவது அவரை முதலாவதாக சந்தித்த இடத்திற்கே போய்விட துடிக்கிறாள். ஆதி அன்பிற்கு செல்கிறாள். நம்மிலே அநேகர் நம்முடைய ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசுவை முதலாவதாக நாம் சந்தித்த பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது, நாம் எப்படி அவரை நேசித்தோமோ அதே போல இப்பொழுது நாம் நேசியாமல் இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தீர்கள்? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அவர் உங்களுக்கு எவ்வளவு போதுமானவராய் இருந்தார்? உங்கள் எண்ணங்களிலே நிறைந்தவராய் இருந்தார் இல்லையா? ஆனால் இப்பொழுது உங்கள் எண்ணங்களிலே நிறைந்திருப்பது என்ன? அல்லது உங்கள் எண்ணங்களிலே யார் நிறைந்திருக்கிறார்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். உன்னதப்பாட்டு 3:5 எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இப்பொழுது அவரோடு உள்ள ஐக்கியம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியான இது ஒரு விலையேறப்பெற்ற முத்து போல இருக்கிறது. இது மணவாட்டிக்காக ராஜா திரும்பி வந்ததை பற்றி சொல்கிறது. இந்த சூலமித்தியாள் தன் இருதயத்தை கொடுத்துவிட்ட மேய்ப்பனின் வருகைக்காக வெகு நாட்களாய் காத்திருந்தாள். ஒரு நாள் இவள் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தெருவிலே புழுதி கிளம்பும் கூட்டம் ஒன்று வந்தது. அப்பொழுது விவசாயிகள் தங்களுக்குள்ளே,
இதோ சாலமோன் ராஜா வருகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவள் அவற்றையெல்லாம் காதிலே போட்டுக்கொள்ளாமல் தன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒருவன் வேகமாய் அவளிடத்திலே ஓடி வந்து, சாலமோன் ராஜா உன்னை பற்றி கேட்டார் என்றான். உடனே அவள் ஆச்சரியத்தில் மூழ்கினவளாக, என்னை பற்றி விசாரித்தாரா? எனக்கு சாலமோன் ராஜாவை தெரியாதே என்றாள். ஆனால் அவன் அவளை வற்புறுத்தி அழைத்துச் சென்று ராஜாவின் பிரசன்னத்தில் விட்ட பொழுது அவள் அறிந்து கொண்டாள். அவரே முன்பு தன்னுடைய இருதயத்தை கவர்ந்த மேய்ப்பர் என்றும் இப்பொழுது தனக்காக வந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டாள். உடனே ராஜா அவளை தன்னுடைய ராஜ ரதத்திலே ஏற்றிக்கொண்டு தனது பவனியை தொடர்ந்தார். எனவே அந்த விவசாயிகள், கிராமத்து ஜனங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி பேச்சிழந்து நின்றனர். ஏனென்றால் தங்களோடு இத்தனை நாட்களும் கூட வசித்து வந்த அவளின் நிலைமை ஒரு நிமிடத்திலே மாறிப்போனதே என்று ஆச்சரியமடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் இது எவ்வளவு அழகாய் தெளிவாய் படம் பிடித்து காட்டுகிறது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனங்களிலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வாசிக்கிறோம். முன்னேற்பாட்டு 3 அதிகாரம் 6 வசனம், வெள்ளை போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இது எருசலேமிலே மணவாட்டியோடு சாலமோன் ராஜா வலம் வந்ததை குறித்து அழகுபட கூறுகிறது. மணவாளனுடைய மகிமை வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட முடியாததாய் இருந்தது. இதை குறித்து அடுத்து வருகிற வசனங்களிலே நாம் சிறிதளவு காண முடிகிறது. நாம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் புதியவர்களாக அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மணவாளனாகிய இயேசுவுக்கு முன் கொண்டு வரப்படக்கூடிய மணவாட்டியாய் இருக்கிறோம். நாம் உலகத்திலே அவருக்கு சாட்சிகளாய் காணப்படுவதற்காக அவருடைய வாசனை நம்மேல் வீசுகிறதா இருக்க வேண்டும். அவர் மேலிருந்த வெள்ளை போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனை நம்மேல் வீசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து மிகவும் அற்புதமானவராய் இருக்கிறார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல வெள்ளைப்போளம் அவருடைய பிறப்பையும் மரணத்தையும் குறித்து சொல்கிறதா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே வீசிய வாசனையை பற்றி அது விவரிக்கிறது. இவை யாவுமே இனிமையானது, மகிமையானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ ஆண்டுகளாக வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு செல்லும் ஒரு சகோதரனாய், சகோதரியாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். முன்னேற்பாட்டு 3 அதிகாரம் 7 வசனம், இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். மஞ்சம் என்று குறிப்பிடப்படுவது சாலமோன் பயணத்தின் பொழுது எடுத்துச் செல்கிற படுக்கையை குறிக்கிறது. இதை மற்றவர்கள் கூடவே சுமந்து செல்வார்கள். அடுத்ததாக இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள் என்று சொல்வது அவர்கள் கொடுத்த பாதுகாப்பை குறிக்கிறது. அந்நாட்களிலே ஆபத்தான சூழ்நிலைகள் அடிக்கடி வருவதுண்டு. சௌரியவான்கள் என்றால் காவலாளிகள். இவர்கள் தனிப்பட்ட முறையிலே ராஜாவை இரகசியமான வகையிலே பாதுகாக்கும் பணியை செய்கிறார்கள். நாமும் நம் இருதயத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க வேண்டும். காவலாளிகள் போல நாம் இருந்து மிக கவனமாக அவரை நம் வாழ்க்கைக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அவர் கூறிய வார்த்தைகளை, கற்பனைகளை, வாக்குத்தத்தங்களை மற்றும் அவர் நமக்கு தரும் திட்டங்களை இருதயத்திற்குள் வைத்து அது சிதைந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். அதை நிறைவேற்ற வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாகும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும்படிக்கே வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. நம் இருதயத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர் என்பதை காண்பிப்பதிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசுவை குறித்த வேதத்திற்கு புறம்பான கருத்துக்கள் இருதயத்திற்கு உள்ளே புகுந்து விடாதபடியும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முன்னேற்பாட்டு 3 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். இவர்கள் எல்லாரும்
பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. இந்த காவலாளிகள் எல்லாரும் பட்டயம் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பட்டயம் போன்று இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக இருக்கிறது போல நாமும் வேத வசனமாகிய பட்டயத்தை கொண்டு பிசாசிற்கு எதிராக, பாவத்திற்கு எதிராக போராட முயற்சி எடுக்க வேண்டும். நாம் எவ்வாறு கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமானது. இயேசு கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனுக்கு ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனம் பாதுகாப்பிற்காகவும் போர் புரிவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னப்பாட்டு 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் வெறித்திருந்தது. இந்த ரதம் எவ்வளவு நேர்த்தியாக விலையேற பெற்ற பொருட்களினாலே செய்யப்பட்டிருக்கிறது என்று கவனித்தீர்களா? தூண்கள் வெள்ளியினால் ஆனது, அதன் அடிப்பகுதி தங்கத்தினால் ஆனது. எப்படி இருக்கும் என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் ஜமுக்காலம் விரித்திருந்தது. இவ்வளவு அழகான ரதம் சாலமோனின் செழிப்பான நிலைமையையும் அவன் மணவாட்டியின் மீது கொண்டிருந்த அன்பையும் வெளிப்படுத்துகிறது. அற்புதமான உணர்வுகள் இதன் வழியாய் வெளிப்படுத்தப்படுகிறது. உன்னப்பாட்டு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடி என்று இங்கே சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவீர்கள் என்றால் அங்கே இந்த நிகழ்ச்சியை குறித்து அறிந்து கொள்ள முடியும். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண தாவீதிற்கு விருப்பமில்லை. தாவீதின் மற்றொரு மகனான அதோனியா அரியணைக்கு வர பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான். தாவீது வயதானபடினாலே இந்த சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் குறித்து ஒன்றும் செய்ய இயலாதவராய் காணப்பட்டார். தாவீதிற்கு விருப்பமான மகன் அப்சலோமும் கொல்லப்பட்டான். இந்த சூழ்நிலையிலே தாவீதுக்கு சாலமோனை அரியணைக்கு கொண்டு வர அவ்வளவு விருப்பமில்லைதான். எனவே நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளிடம் சென்று இதை குறித்து ஆலோசிக்கிறான். நாம் சாலமோனை அரியணைக்கு கொண்டு வராவிட்டால் அதோனியா அரியணையை கைப்பற்றி விடுவான் என்று சூழ்நிலையை விவரித்து சொல்கிறான். எனவே இருவரும் சேர்ந்து தாவீது ராஜாவிடம் செல்கிறார்கள். சென்று தங்கள் விருப்பத்தை வெளியிடுகிறார்கள். எனவே தாவீது சாலமோனை அழைத்து வர சொல்லி அவனை அரசனாக்கினார். இவ்விதமாகவே சாலமோன் ராஜாவானான். எனவேதான் இங்கே உன்னத பாட்டு புத்தகத்திலே அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் தாயாரே அவனுக்கு முயற்சி எடுத்தார்கள். சாலமோனுக்கு விருப்பமில்லாதிருந்தும் பத்சேபாளின் விருப்பத்தினாலே சாலமோன் அரசனானான் என்று சொல்லலாமா? ராஜாவாகிய சாலமோனை பாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஓவியமாகும். இயேசுவின் பிறப்பை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அவருடைய மரணத்தையும் பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் பாருங்கள். அவருடைய மகிமையை இந்தே பாருங்கள். தன்னுடைய மணவாட்டிக்காக திரும்பி வர இருக்கிற அவரை எதிர்பார்த்திருங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள் அவருடைய வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? அவர் மேகம் மீதிலே நடுவானிலே வரப்போகிறார். நீங்கள் அவரோடு கூட அனுதினமும் ஐக்கியமுள்ளவர்களாய் வாழுகிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்களையும் அவர் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் வரப்போகிறார். ஒருவேளை எத்தனையோ நாள் இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டாலும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்றே உங்களை தாழ்த்தி பூரணமாய் அவருடைய அன்புக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை ஆதியிலே அவரோடு அன்பு ஐக்கியத்திலிருந்து இன்று விலகி போன ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றாலும் மீண்டுமாக அவரோடு உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே வந்த பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை அவர் சமூகத்திலே அறிக்கை செய்து உங்கள் உறவை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர் தேடி வருகிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் அழகாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
தங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். யாராவது உம்மை மறந்து போயிருப்பார்கள் என்றால் மீண்டும் உம்மை விருப்பத்தோடு தேட, உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய ஐக்கியத்திலே தொடர்ந்து வாழ நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பாதை மாறிப்போன யாராவது மீண்டும் இந்த நாளிலே தங்களுடைய வாழ்க்கையை பக்கமாய் திருப்புவார்கள் என்றால் நீர் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் திரும்ப கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தியானத்தில் இணைந்தமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனை முழு மனதோடு தேடுவதின் அவசியம் விளக்கப்பட்டுள்ளது. தேவனை கண்டடைய வேண்டும் என்னும் ஆவல் அவரது மகிமை மற்றும் அன்பின் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையை ஆழமாக வலியுறுத்துகிறது. தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற அவரது வாக்குறுதி நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். தேவனை அறிந்து கொண்டு முழு இருதயத்தோடும் உண்மையான ஆவலோடும் அவரை நோக்கி செல்லும் பயணமே ஒருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்குகிறது. தேவனிடமிருந்து வரும் கிருபை, பாசம், அவரின் அளவில்லா அன்பு போன்றவை நம் வாழ்க்கையில் புதிதாக தேவனிடமிருந்து வரும் கிருபை, பாசம், அவரின் அளவில்லா அன்பு போன்றவை நம் வாழ்க்கையில் புதிதான ஒளியை ஏற்படுத்துகின்றன. இதேபோல் ராஜா மகிமையுடன் தோன்றுவார் என்றும் நம்பிக்கை நம் மனதில் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பை விதைக்கிறது. மேலும் இயேசுவின் பிறப்பு, அவரின் தியாகம், மரணம், உயிர்த்தெழுதல் போன்ற நிகழ்வுகள் மனிதரின் மீட்புக்காக தேவன் கொடுத்த தியாகத்தை வலியுறுத்துகின்றன. இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் ஆவல் மணவாட்டி என்று இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை வலுப்பெறுகிறது. இவ்வாறு அவரை எதிர்நோக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மை வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறது. இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் அனைத்து செல்வமும் நலமும் தேவனின் கிருபையால் நமக்கு வழங்கப்படுகிறது. அவரிடத்தில் நம்மை முழுமையுமாக ஒப்படைத்து முழு மனதோடு அவரை கண்டுபிடிக்கும் முயற்சியோடு அவர் தரும் ஆசியினை அடைவதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தேவனை முழு நம்பிக்கையுடன் தேடுவது நமக்கு நித்திய வாழ்வின் பூரணத்தையும் பேரின்பத்தையும் தரும். எல்லா பரிசுத்தத்தையும் பேரின்பத்தையும் தரும் தேவனை கண்டடைய நாம் மனதின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நடத்திடுவோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 பின்பாகம்.